என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. காக்கியை கனவாக கொண்டு தமிழ்நாடு காவலர் தேர்வு 2025 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா அனைத்து மாணவருக்கும் தங்கமுத்து IPS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள்ப்பா. இந்த 2025 காவலர் தேர்வு கண்டிப்பா உங்களுக்கானது. நீங்க இந்த எக்ஸாம்ல எந்த மாதிரி படிக்கணும், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணணும், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் போதுமா சார், நைட்டு காலையில 5 o'clock நைட் 10 o'clock வரை ஃபுல்லா நான் படிச்சுட்டே இருந்தா போதுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்ல. எந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நம்ம கிராக் பண்ணணும் அப்படிங்கிறதா ஃபுல் அண்ட் ஃபுல் தேவை. அந்த கிராக் கோர்ஸ் தான் ஃபுல்லாவே கிராஷ் கோர்ஸ் ஃபுல்லாவே போட்டுருக்காங்க. எந்த மாதிரி இப்போ தங்கமுத்து IPS அகாடமியில புதிய வகுப்புகள் ஆரம்பிக்கிறாங்க. TNUSRB போலீஸ் 2025 தேர்வுக்கான புதிய வகுப்புகள் ஆரம்பிக்காங்க. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிளாஸஸ் எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். மார்னிங் 9 o'clock கிளாஸ் டைமிங் ஸ்டார்ட் ஆகும்பா. மார்னிங் 9 o'clock இருந்து 10 o'clock 1 hour டெய்லி ஓரல் டெஸ்ட். ஓரல் டெஸ்ட்னா வேற எதுவுமே இல்லை, இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத மொதல் நாளே என்ன பண்ணுவாங்க, குரூப்ல அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க. டெய்லி டே ஷீட்டா இருக்கலாம், அந்த ஆசிட் பேஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி டெய்லி ஒரு டாபிக் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, குரூப்ல ஷேர் பண்ணிடுவாங்க. அதை நீங்க படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதுல இருந்து அந்த 1 hour டெஸ்ட் போர்ஷன் வைப்பாங்க. டெஸ்ட் ஃபுல்லாவே இருக்கும் ஓரல் டெஸ்ட். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பொது அறிவுக்கான வகுப்புகள் மார்னிங் 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் பொது அறிவுக்கான வகுப்புகள். ஜிகே போர்ஷன்ஸ் இருக்குல்ல, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி போர்ஷன்ஸ்ல இருந்து 3 hours கிளாஸ் போகும். அடுத்து 1 hour கேப் பிரேக், உங்க லஞ்ச் பிரேக் இருக்கு 1 to 2 o'clock. அந்த லஞ்ச் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 o'clock 4:30 வரைக்கும் சைக்காலஜி கிளாஸஸ் இருக்கும். சைக்காலஜி அப்படின்னா உளவியல் பகுதியில இருந்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அந்த உளவியல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ஷன். அதனால டெய்லியுமே அந்த கிளாஸஸ் இருக்கும். எதுக்காக உளவியல் இம்பார்ட்டன் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் 20 marks. சயின்ஸ் சோசியலை பொறுத்தளவு உங்களுக்கு எது படிச்சோம் அப்படின்னா எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்னு நமக்கு கஷ்டம் தான். ஆனா சைக்காலஜியை பொறுத்த எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இங்க சொல்ற இன்ஸ்டியூட்ல சொல்றதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். அதுக்கப்புறம் 4:30 இருந்து 5 o'clock வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு. தமிழ் தகுதி தேர்வு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குல்ல, அதுக்காக இருக்கும். அடுத்து 5 o'clock 7 o'clock வரைக்கும் முதன்மை தேர்வு. முதன்மை தேர்வு மெயின் எக்ஸாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மெயின் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 7 o'clock இருந்து 10 o'clock வரைக்கும் ரிவிஷன் டைம். இன்னைக்கு என்ன படிச்சீங்களோ அது நீங்க ரிவிஷன் பண்ணணும். அடுத்து அகைன் 10 o'clock 11:30 வரைக்கும் பொது அறிவுக்கான கேள்வி என்ற விளக்கம். ஒரு 100 கொஸ்டின் ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அதுல சார் 100 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஆன்சர்ஸும் ரெடி பண்ணிட்டு அதுதான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணிடுவாங்க. இதான்ப்பா ரெகுலரா போகும். இந்த 80 days நீங்க எஃபெக்டிவா இந்த ஆர்டர்ல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும். நிறைய பேர் படிச்சிருப்போம், இல்லாட்டா நியூவா ஸ்டார்ட் பண்ணாலும் இங்க என்ன ஆர்டர் சொல்றாங்களோ நீங்க அதை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், இந்த மாதிரி கோர்சஸ் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 7358262743 9363324765 9626699743 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி கிளாஸஸ் போகும், என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தருவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைலுமே கோர்ஸ் டீடைல் தருவாங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணா போதும்பா. கண்டிப்பா அதோட யூனிஃபார்ம் போறது உறுதிப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு டே நம்பர் 81. 80 வரை வீடியோ பார்க்காதவங்க 1ல இருந்து 80 வரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 81 வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு ப்ராபபிலிட்டியில் 3வது பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு 9th புக், டேரக்டாக 9th புக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம போன கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம், ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்லாம். ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். பயிற்சி 9.1 கொஸ்டினை ரீட் பண்ணி பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ப்ராபபிலிட்டியை பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரே ஒரு ஃபார்முலா தான், P of E = N of E divided by N of S. N of S அப்படிங்கிறது டோட்டல் ஈவெண்ட், N of E அப்படிங்கிறது ப்ராபபிள் ஈவெண்ட். ஸோ நீங்கள் ஒரு தெருவில் நடந்து செல்கிறீர்கள். நீவே சந்தித்தவர்களில் ஒரு புதிய மனிதனை தேர்ந்தெடுக்கவும். அந்த மனிதரின் பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க நிகழ்தகவு என்ன? மொத்தம் ஒரு வாரத்துல 7 நாள் இருக்கும். சரிங்களா? 7 நாள்ல ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ஒரே ஒரு நாள். அதனால 1/7 ப்ராபபிலிட்டி, அவ்வளவுதான். இதுல N of S அப்படின்றது மொத்தம் 7 நாள், அதுல N of E ஒரு நாள். அப்ப ஆன்சர் 1/7. சரிங்களா? தென் சீட்டு கட்டு வெயிட்டிங். அடுத்த கிளாஸ் சீட்டு கட்டு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 9th புக்கை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு கேலண்டர் கொஸ்டினை சேர்த்து முடிச்சிடலாம். ஒரு சீரான பகடையை உருட்டும் பொழுது ஒரு இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இது நம்ம போன கிளாஸ் டைஸ்ல பார்த்துருப்போம். ஒரு சீரான பகடையை உருட்டினாங்க அப்படின்னா மொத்தம் 6 நம்பர் இருக்கும் ஒரு பகடையில. 1 2 3 4 5 6 6 நம்பர். இதுல ஈவன் நம்பர் அப்படின்னா 2 4 6. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 3/6. கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1/2. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியில ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த ஒண்ணுமே இப்போ நான் சொல்ற ஏரியா தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் சொல்றேன். இப்போ பாருங்க, ஒரு பானையில் 24 பந்துகள் உள்ளன. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. ஒரு பானையில் 24 பந்துகள் உள்ளன. அதில் 3 சிகப்பு பந்துகள், 3 ரெட் கலர் பால், 5 ப்ளூ கலர் பால், மீதி இருக்கிறதெல்லாம் பச்சை கலர்னு சொல்றாங்க. மொத்தம் 24. 24ல 3 5 பார்த்தீங்கன்னா 8.
24ல 8 போச்சு அப்படின்னா மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். மிச்சம் 16. அப்போ மிச்சம் 16 பால் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கலர் பால்னா கிரீன் கலர் பால். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின், ஒரு நீல நிற பந்து, ஃபர்ஸ்ட் ஒரு நீல நிற பந்து கிடைக்க நிகழ்தகவு என்ன? ப்ளூ கலர் பால் மொத்தம் எவ்வளவு இருக்கு? 5 இருக்கா? ப்ளூ கலர் பால் 5 இருக்கு. டோட்டல் பால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 24. அப்ப 24ல 5 சான்ஸ் ஃபார் ப்ளூ கலர் பால். 5/24 ஆன்சர். ஸோ அதுவே கொஸ்டின் ரெட் கலர் பால்னு கொடுத்தாங்கன்னா ரெட் கலர் பால் மொத்தம் எத்தனை இருக்கு? 3. ஸோ அப்போ ஆன்சர் 3/24. 24ல 3 பால். இதை நம்ம இதுக்கப்புறம் கேன்சல் பண்ணா 1/8. இதுவும் ஆன்சரா இருக்கலாம். அது ஆப்ஷனை பொறுத்து நம்ம எடுத்துக்கணும். பச்சை நிற பந்து, இப்போ 3, 5னா 8 போனா மிச்சம் 16 பால் இருக்கு. மொத்தம் 24 பால்ல 16 பால் கிரீன் கலர் பால். அப்ப 8வது வாய்ப்பால் கேன்சல் பண்ணீங்கன்னா 2 8 16, 3 8 24, 2/3. இது கிரீன் கலர் பால் இருக்க நிகழ்தகவு. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 4க்கான ஆன்சர் 5/24, 1/8, 2/3. 2 சீரான நாணயங்களை ஒரே நேரத்தில் சுண்டும் பொழுது 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு. இது ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. 2 நாணயம் டாஸ் பண்றப்போ 2 ஹெட் கிடைக்கலாம், இல்ல 2 டெயில் கிடைக்கலாம், இல்ல ஹெட் டெயில் ஆர் டெயில் ஹெட். மொத்தம் 4 சான்ஸ். இதான் NF. இந்த NF-ல நமக்கான ப்ராபபிலிட்டி என்ன கேட்டிருக்காங்க? 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 2 தலை கிடைக்க நிகழ்தகவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. ஸோ 4ல ஒரே ஒரு சான்ஸ். அப்போ ஆன்சர் 1/4. கொஸ்டின் நம்பர் 5ஓட ஆன்சர் 1/4. சரிங்களா? நான் எந்த கொஸ்டின்லாம் நடத்துறனோ அதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க போதும். ஏன்னா அந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம கேட்குறாங்க. 9th முடிச்சோடனே 10th புக்குமே பார்ப்போம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்ற விஷயம் கிளியரா புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்ணி பாக்குறீங்க, அதுக்கான உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத கீழே சொல்லுங்க. அப்பதான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். சரி, ஓகே, நம்ம டெலிவரி பண்ண விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி போய் சேர்ந்துருக்கு, ஸோ இது மூலமா வேற என்ன பண்ணலாம். ஏன்னா இது 1 2 கிடையாது, 80வது வீடியோ. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்தோட முழு உழைப்பையும் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ரிசல்ட் அப்படிங்கிறது நீங்க பாஸ் பண்ண போறதுல தான் இருக்கு. எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்றதுக்கு என்னோட பார்ட் கண்டிப்பா பெரிய பார்ட்டா இருக்கும். சரிங்களா? ஏன்னா மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை 25க்கு 25 போட்டீங்கனாலே ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிரும். குரூப் 2ல, குரூப் 4ல ஆல்மோஸ்ட் ஜாப் கன்ஃபார்ம். நீங்க தமிழ் ஜிகே படிச்சுட்டு மேக்ஸ்ல 25 அவுட் ஆஃப் 25 எடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் கன்ஃபார்ம். குரூப் 4ல பாஸ் பண்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல 20 அபோ, மேஜரா 24 25 எடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதனால மேக்ஸை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. மென்டல் அபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வரக்கூடிய குரூப் 2ல மெயின்ஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2A வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் கொடுத்துருக்காங்க. ரீசனிங்குமே கிளாஸ் ஆரம்பிக்க போறோம் செப்டம்பர் 1st வீக். ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் நான் கீழே கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. பேட்ச் ஆரம்பிச்சாலுமே நான் அதுல தான் உங்களுக்கு அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் பிளஸ் எப்படி ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே அதுல தான் கொடுப்பேன். அதனால அதை ஃபாலோ பண்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் ஒரு டாபிக் அப்படின்னா ஒரு டாபிக் நீங்க இதுல படிக்கிறத விட நான் டெலிகிராம் சேனல்ல அந்த டாபிக்கை கம்பைல் பண்ணி அனுப்புவேன். அப்போ நீங்க வீடியோஸ் பாக்குறப்ப இன்னும் ஈஸியா இருக்கும். அதனால டெலிகிராம் சேனலும் வாட்ஸ்அப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2 பகடைகள் உருட்டப்படும் பொழுது கிடைக்கும் எண்களின் கூடுதல். 2 பகடையை உருட்டும் பொழுது நம்ம ஆல்ரெடி இப்பதான் பார்த்தோம் போன வீடியோல. சரிங்களா? 2 பகடையை உருட்டும் பொழுது கிடைக்கும் எண்களின் கூடுதல் 1க்கு சமமாக இருக்க. ஃபர்ஸ்ட் நம்பரே 1,1 தான். அப்ப கூட்டும் போது ஸ்டார்டிங்கே 2ல தான் ஆரம்பிக்கும். 1க்கு சமமா ஒண்ணுமே இருக்காது. ஆன்சர் 0. இதை நம்ம P of π அப்படின்னு படிச்சிருக்கோம். சரிங்களா? 4க்கு சமமாக இருக்க. இது நான் போன வீடியோல என்ன சொன்னேன்னு பாருங்க. பார்க்காதவங்க போன வீடியோ பார்த்துட்டு வாங்க. 4க்கு சமமா இருக்கணும்னா 4க்கும் 10க்கும் ஒரே ஆன்சர். ஏன்னா அதை கூட்டும் போது தான் 14 வரும். இதுல சின்ன நம்பர் 4, 4ல 1 கழிச்சா 3/36. இந்த கொஸ்டினோட ஆன்சர் 3/36 ஆர் 1/12. இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் போன வீடியோல. பகடை டைஸ் பார்த்தோம்ல போன கிளாஸ்ல, அதுல பாருங்க போன வீடியோ 80வது வீடியோ. 13 விட சிறியதாக அப்படின்னா இப்போ 1 x 1,1ல ஆரம்பிக்குது, 1,2 இந்த மாதிரி போயிட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 6,6ல முடியும். ஸோ இப்படி ஃபுல் டேட்டா எடுத்து பார்த்தாலுமே நமக்கு லாஸ்ட் எவ்வளவு இருக்கு? 6 6 12. அப்ப எல்லாமே 13 விட சின்ன நம்பர் தானே. அப்ப 36/36 இதோட ஆன்சர் 1ன்னு வரும். 13 விட சிறிய எண் அப்படின்னா ஆன்சர் 1. சரிங்களா? ஏன்னா பெரிய நம்பரே 12 தான். நெக்ஸ்ட், ஒரு உற்பத்தியாளர் 7000 ஒளி உமிழ் இருமுனைகளை, அதாவது LED லைட்டு சோதனை செய்யறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 25 விளக்குகள் ஃபால்ட்டா இருக்கு, குறைபாடுடையதாக கண்டறியப்பட்டது. சமவாய்ப்பு முறையில் ஒரு விளக்கை தேர்ந்தெடுக்க அது குறைபாடுடையதாக. இப்ப 25 விளக்கு குறைபாடுடையதாக இருக்கு. குறைபாடுடையதாக இருக்க நிகழ்தகவு என்ன? கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கணும். மொத்தம் 25 விளக்கு தான் ஃபால்ட்டா இருக்கு. சமவாய்ப்பு முறையில ஒரு விளக்க தேர்ந்தெடுக்கும் போது அது குறைபாடுடையதாக ஃபால்ட்டா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப ஆன்சர் 25/7000. சரிங்களா? இதை அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா 25ல 4 டைம் போட்டீங்கன்னா எவ்வளவு? 100. சரிங்களா? அப்ப 40 டைம் போட்டீங்கன்னா 1000. 40 × 7, 7 நாளா 28. சரிங்களா? அப்ப ஆன்சர் 1/280. 280. சரிங்களா? கேன்சல் பண்ணி பாருங்க. நீங்க 5வது வாய்ப்பால கேன்சல் பண்ணி பாருங்க.
சரிங்களா? இதை இன்னும் ஸ்பீடா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, மேலே கிளை 4ஆல பெருக்குங்களேன். இந்த 1/280 நான் வேகமா பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ 25 இருக்கு, 25 × 4 டிவைடட் பை 7000 × 4 எடுத்தோம்னா மேல என்ன வரும்? 100 வருமா? கீழே 7 நாளா எவ்வளவு வரும்? 28,000,000. 20 கேன்சல். அப்போ 1/280 ஆன்சர். ஒரு கால் பந்தாட்டத்தில் ஒரு இலக்கு காப்பாளர், அதாவது கோல் கீப்பர் 40ல 32 முயற்சிகளை தடுக்க இயலும். அவரால் 32 முயற்சியை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண முடியும். கோல் கீப்பரால சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ண முடியும்? தடுக்க முடியுது. எதிரணியானது ஒரு முயற்சியை இலக்காக மாற்ற, அப்ப எதிரணியோட இலக்கு என்ன அப்படின்னா கோல் போடணும். 32 முயற்சி கோலா போக முடியாது. ஏன்னா அது வந்து யாருடைய சக்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரால தடுக்க முடியுது? கோல் கீப்பரால. அப்ப மிச்சம் இருக்கிற 8 சான்ஸ் தான் ஆப்போசிட் டீமோட டார்கெட்டா இருக்கும். சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து டோட்டலா 40. அதுல டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டீம் 8 டார்கெட் பிக்ஸ் பண்ணலாம். 8. ஸோ 8/40 அப்படின்னா ஆன்சர் 1/5. இதுதான் P/E. மேக்சிமம் தேவையான கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்து கொடுக்கப்பட்ட சுழல் அட்டையில் ஸ்பின்னர்ல முள் வந்து பாத்தீங்கன்னா 3 மடங்காக நிலை கொள்ளாமல் இருக்க பார்த்த முக்கியம். 3ல ஸ்டாப் ஆகக்கூடாது. 3 மடங்குல, 3 மடங்குனா 3, 6, 9 இல்லையில, அப்ப இந்த 2ல ஸ்டாப் ஆகக்கூடாது. மிச்சம் எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 6/8. மொத்தம் 8 இருக்கு. 8ல 6 சான்ஸ் கேன்சல் பண்ணீங்கன்னா 3/4. P/E 3/4. சரிங்களா? அவ்வளவுதான் கான்செப்ட். இதுல அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ்குள்ள வந்தீங்கன்னா பாருங்க, ஒரு நாள் மழை பொழிவிற்கான நிகழ்தகவு, மழை பொழியறதுக்கு, அதாவது இப்ப P/A மழை பொழியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 91/100னா மழை பொழியாமல் இருக்க P/A பார் ஈக்குவல் டு 1ன்னு படிச்சிருக்கோம். இப்போ இதை நம்ம நார்மலா என்ன எழுதலாம்னா 0.91 பிளஸ் P/A பார், இது மழை பொழியாமல் இருக்க, ஈக்குவல் டு 1. அப்ப P/A பார் ஈக்குவல் டு 1 - 0.91. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 1 - 0.91 அப்படின்னா 0.91. அப்ப 0.09. இதுதான் P/A பார், மழை பொழியாமல் இருக்க 0.09. ரெண்டையும் கூட்டினா 1 வரணும். அப்போ 100ல இப்படி கூட நம்ம எடுக்கலாம். 100ல 91 சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யலாம். அப்ப 100ல மிச்சம் எவ்வளவு இருக்கு? 9 சான்ஸ் மழை பெய்யாது. 100 9/100னா என்ன கான்செப்ட்? அது அதை டெசிமலா மாத்தினீங்கன்னா 0.09. இப்படி நம்ம டைரக்டா கொடுக்க முடியும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 10ஆம் வகுப்பு இறுதி தேர்வில் பல்வேறு பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற 1184 மாணவர்கள், 1184 பேர் 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்காங்க. அதுல 233 பேர் கணக்குல வாங்கியிருக்காங்க. அப்போ மேத்தமெட்டிக்ஸ்ல மட்டும் 100க்கு 100 வாங்கினவங்க 1184க்கு 233 பேர். இது மேத்தமெட்டிக்ஸ்ல 100 வாங்கினவங்க P/E. அவ்வளவுதான், டைரக்டா ஆன்சர், எதுவுமே இல்லை. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவியலில் 100க்கு 100 பெறாதவராக இருக்க நிகழ்தகவு. அறிவியல்ல 100க்கு 100 வாங்கினவங்க எத்தனை பேரு? அறிவியல்ல 100க்கு 100 வாங்கினவங்க எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 106 பேர். சரிங்களா? மொத்தம் இந்த 1184ல 106 பேர் தான் அறிவியல்ல 100. இந்த 106 கழிச்சிட்டீங்க அப்படின்னா அறிவியல்ல 100க்கு 100 வாங்காதவங்க எவ்வளவு வருவாங்க? எவ்வளவு வரும்? 84ல 6 போனா 78. அப்ப 1078 பேர் அறிவியல்ல 100 வாங்கல. 106 பேர் தான் அறிவியல்ல 100 வாங்கியிருக்காங்க. சொல்லியிருக்காங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் 100க்கு 100 பெறாத மாணவர்கள். கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்னது? 2வது கொஸ்டின். அறிவியலில் 100க்கு 100 பெறாத மாணவர்கள் 1078/1184. டைரக்டாவே எடுத்துக்கலாம். சரிங்களா? சிம்பிள் தான் கொஸ்டின். பெறாதவர்கள்லாம் கழிச்சிடணும், பெற்றவர்கள்னா அப்படியே டிவைட் பை போட்டு எழுதினா போதும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 0க்கும் 1க்கும் இடைப்பட்ட ஒரு எண்ணை கொண்டு உறுதியற்றவற்றை அளவிடுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிகழ்தகவு. சரிங்களா? நிகழ்தகவின் எல்லை அப்படின்றது எதை சொல்றாங்க? நிகழ்தகவோட எல்லை அப்படின்னு எதை படிச்சிருக்கோம்? இடைவெளி எதுல இருந்து எதுக்குள்ள இருக்கும்? 0 மற்றும் 1. 0 to 1. 0 to P/E up to 1. இதான படிச்சிருக்கோம். இதான் நிகழ்தகவு எல்லை. ஒரு ஒப்பீட்டு நிகழ்வன் கருத்தை அடிப்படையாக கொண்ட நிகழ்தகவுக்கு பேரு பட்டறி நிகழ்தகவு. டைரக்ட் ஒன் வேர்ட் படிச்சுக்கோங்க. ஒப்பீட்டு நிகழ்வன் கருத்தை அடிப்படையாக கொண்டது, கம்பேரிசன் டைப்ல இருக்கிறதுக்கு பேரு பட்டறி நிகழ்தகவு. கொஸ்டின் நம்பர் 3 இது. கொஸ்டின் நம்பர் 4. ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவு எவ்வாறு இருக்க முடியாது?
ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவு அப்படிங்கிறது 0ல இருந்து P of E up to 1, அதாவது 0ல ஆரம்பிச்சு 1ல முடியலன்னு சொல்றாங்க. அப்ப 0 இருக்கலாம், 0த்தோட பெருசா இருக்கலாம், 1 விட சின்னதா இருக்கலாம், இல்ல 1 இருக்கலாம். அப்ப இதுல எது இருக்க முடியாது? 0க்கு சமம் இருக்கலாம், 1க்கு சமம் இருக்கலாம், 0த்தை விட பெருசா இருக்கலாம், பட் 0த்தை விட சிறுசா இருக்க முடியாது. அப்ப 4வது தான் தப்பு. 0த்தை விட சிறுசாவும் இருக்க முடியாது, 1 விட பெருசாவும் இருக்க முடியாது. இது ரெண்டு கூட தான் தப்பு. சரிங்களா? ஏன்னா லிமிட்டா எங்க இருக்கு? 0த்துல ஆரம்பிச்சு 1ல முடியுது இல்ல. அப்ப 0த்தோட சின்னதுன்னா இதுக்கு முன்னாடி வந்துடும். சோ அது கிடையாது. அது மாதிரி 1க்கு பின்னாடியும் போக வாய்ப்பு இல்லை. ஒரு சமவாய்ப்பு சோதனையில் அனைத்து விளைவுகளின் நிகழ்தகவு எப்பொழுதும் டேஸுக்கு சமம். ஒரு சமவாய்ப்பு சோதனையில அனைத்து விளைவுகளின் நிகழ்தகவு சம வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டாலே ஆன்சர் 1. சமவாய்ப்பு சோதனையில நிகழ்தகவு 1க்கு சமமா இருக்கும். ஏ என்பது எஸ்ஸின் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி, ஏ டேஷ் என்பது ஏயின் நிரப்பு நிகழ்ச்சி. இந்த நிரப்பு நிகழ்ச்சி அப்படின்னா இதோட மீனிங் நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். P of A plus P of A dash equal to 1. இதுதான் கான்செப்ட். இது P of A E பார்னு படிச்சிருப்போம். இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? P of A dash மதிப்பு கேட்டிருக்காங்களா? அந்த கான்செப்ட் அப்படியே ரீட் பண்ணுங்க. P of A dash equal to, அங்க ஆப்போசிட் என்ன இருக்கு? 1 இருக்கா? மைனஸ் இந்த P of A அந்த சைடு போனா எப்படி போகும்? 1 மைனஸ் P of A போகுமா? இப்போ ஆப்ஷன் 4. 1 மைனஸ் P of A. பின்வருவனவற்றுள் ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவாக இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி இப்பதான் பார்த்தோம். 0வா இருக்கலாம், 0வை விட பெருசா இருக்கலாம், இல்ல 1ஆ இருக்கலாம், 1ஐ விட சின்னதா இருக்கலாம். ஸோ 0வை விட சின்னது அப்போ மைனஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்கான்னா இல்லை. ஏன்னா 0வை விட சின்னது 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், ரெண்டுக்கும் நடுவில் இருக்கலாம். பட் இது 0வை விட சின்ன வேல்யூ இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ டி 4th ஒன் ராங். ஒரு சோதனையின் குறிப்பிட்ட முடிவு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஒரு சோதனையின் முடிவு தான் வந்து பாத்தீங்கன்னா விளைவு. குறிப்பிட்ட முடிவுக்கு பேர் என்ன சொல்றாங்க? விளைவு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சோதனை ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட விளைவுகளின் தொகுப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஒரு சோதனையின் விளைவுகளின் தொகுப்பு நிகழ்ச்சி என அழைக்கப்படுகிறது. ஒரு பகடையானது டேஷ் என இருக்கும்போது 6 முகங்களும் சமவாய்ப்பு உடையது, சீரானதாக. அதனாலதான் நம்ம கொஸ்டின்லயே பாத்தீங்கன்னா ஒரு சீரான பகடையை உருட்டும் பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. சீரானதா இருந்தாதான் 6 முகங்களும் சமவாய்ப்புல இருக்கும். சரிங்களா? இது கொஸ்டின் நம்பர் 10. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சமவாய்ப்பு, ஒரு சோதனையின் மிக சரியான முடிவுகளை நம்ம கணிக்க முடிந்தால் அது உறுதியான சோதனை. இதெல்லாம் ஒன்லைனர் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு உறுதியான சோதனை அழைக்கப்படுகிறது. மிக சரியான முடிவுகளை நாம் கணிக்க இயலவில்லை என்றால் அது சமவாய்ப்பு சோதனை. சரியான முடிவுகளை கணிக்க முடியவில்லை அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? சமவாய்ப்பு சோதனை. கரெக்டா பாருங்க. உறுதியா கணிக்க முடிஞ்சா உறுதியான சோதனை. சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா உறுதி, இது வந்து பாத்தீங்கன்னா சமவாய்ப்பு சோதனை. சரியா கணிக்க முடியல அப்படின்னா சமவாய்ப்பு. எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். உறுதியா கணிக்க முடிஞ்சுன்னா உறுதியா இருக்குன்னு அர்த்தம். இப்ப எக்ஸாம்பிள், இன்னைக்கு மழை வருமா மழை வராதா அப்படின்னு பாக்குறோம். இன்னைக்கு மழை வரும் அப்படின்னா 1, இதுக்கு வந்து கான்ஃபிடண்டா சொல்ல முடியும், உறுதியான சோதனை. இப்ப 10 பேர் கிளாஸ்ல இருக்காங்க, எத்தனை பேர் பாஸ் பண்ணலாம்? இது நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஆனா ஒரு ஆள் பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, 2 பேர் பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, 10 பேரும் பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, 10 பேரும் ஃபெயில் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிக சரியான முடிவுகளை கணிக்க இயலவில்லை. அப்ப அது என்னன்னா சம வாய்ப்பு சோதனை. எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குல்ல, அதனால அதுக்கு பேர் சம வாய்ப்பு சோதனை. சமவாய்ப்பு சோதனையின் மொத்த விளைவுகளின் கணம் அந்த சோதனையின் கூறுவெளி எனப்படும். ஸோ இதான் நமக்கு சொன்னேன். இந்த NS கூறுவெளினா என்னன்னா NS. நம்ம டோட்டலா கால்குலேட் பண்ணுவோம்ல, நாணயங்கள்னு கொடுத்தாங்கன்னா 2/n, அது மாதிரி காயின்ஸுக்கு 2/n, பகடைகள்னு கொடுத்தாங்கன்னா 6/n. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கூறுவெளியோட மதிப்பு. ஒரு சோதனையின் குறிப்பிட்ட விளைவோ அல்லது விளைவுகளின் தொகுப்போ, இது புக்லயே ஒன் வேர்டா கொடுத்துருப்பாங்க, நிகழ்ச்சி. சரிங்களா? விளைவுன்றது முடிவு, முடிவுக்கு பேரு விளைவு, அந்த விளைவுகளின் தொகுப்புக்கு பேர் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு நிகழ்தகவின் ஒப்பீட்டு நிகழ்வன் கோட்பாடு ஒரு விளைவின் நிகழ்தகவானது அந்த விளைவு நடப்பதற்கான முழு விழுக்காட்டிற்கு அருகில் இருக்கும். விழுக்காட்டிற்குனா 100%க்கு பக்கத்துல இருக்கும், சதவீதத்துக்கு. சரிங்களா? நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஒரே மாதிரியாக இருந்தால் அவை சமவாய்ப்பு நிகழ்ச்சிகள். ஒரே மாதிரியாக வாய்ப்பு இருந்தால் சமவாய்ப்பு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். இரு நிகழ்ச்சிகள் ஒரே நேரத்தில் நடக்க இயலாது, அவை ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சி. ஒரே நேரத்தில் நடக்க முடியல அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? ரிப்பல்சிவ் ஈவெண்ட், விளக்கும் நிகழ்ச்சி. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆளை தான் தேர்ந்தெடுக்கணும், 2 பேர் இருக்காங்க, ஒருத்தர் எடுத்தா இன்னொருத்தர் எடுக்க முடியாது. சரிங்களா? இது ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சி. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குரூப்ல ஆண் பெண் இவங்களை பிரிக்கிறப்போ ஒரு ஆண் வேணும்னா ஆண் மட்டும்தான், பெண்ணுனா பெண் மட்டும்தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு மிங்கிள் ஆகாது.
இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சி. இப்போ குரூப் ஆஃப் பீப்புள் 10 ஆண்கள் இருக்காங்கன்னா ஆண்கள்ல மட்டும்தான் ஆண்களை தேர்ந்தெடுக்க முடியும், பெண்கள்ல மட்டும்தான் பெண்களை தேர்ந்தெடுக்க முடியும். இப்போ இதே ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னு வைங்களேன், ஒருத்தர் எடுக்கிறோம், அவர் மேக்ஸ்ல பாஸ் பண்ணியிருக்காரு, சயின்ஸ்ல பாஸ் பண்ணியிருக்காரு, மேக்ஸும் சயின்ஸும் சேர்ந்தும் பாஸ் பண்ணியிருப்பாரு. இது ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சி கிடையாது. ஏன்னா ரெண்டுமே சேர்ந்து வரலாம்ல. ஒரு மேக்ஸ்ல மட்டும் பாஸ் பண்ணாங்க 10 பேர், சயின்ஸ்ல மட்டும் பாஸ் பண்ணவங்க 15 பேர், ரெண்டுலையும் பாஸ் பண்ணவங்க ஒரு 5 பேருன்னு சொல்றாங்க. இப்ப இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒன்றை ஒன்று ஈர்க்கும் நிகழ்ச்சி. மேக்ஸ்ல 10 பேர், சயின்ஸ்ல 15 பேர், ரெண்டுலையும் சேர்த்து இருக்காங்களா, இது ஈர்க்கும் நிகழ்ச்சி. இப்ப இதே இது ஒரு ஆண் ஒரு பெண் இவங்க சேர்ந்து இருக்க முடியுமானா சேர்ந்து இருக்க முடியாது. புரியுதுங்களா? ஆண் அப்படிங்கிறது தனி குரூப், பெண் அப்படிங்கிறது தனி குரூப். ஆணை தேர்ந்தெடுக்கணும்னா ஆண்கள்லாம் தேர்ந்தெடுக்கணும், பெண்ணை தேர்ந்தெடுக்கணும்னா பெண்களை தேர்ந்தெடுக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி தேர்ந்தெடுக்க முடியுமானா முடியாது. ஆனா மேக்ஸ் சயின்ஸ்னா சப்ஜெக்ட், அது மேக்ஸ்ல கொஞ்சம் பேர் இருக்கலாம், சயின்ஸ்ல கொஞ்சம் பேர் இருக்கலாம், ரெண்டும் சேர்ந்த மாதிரி சில பேர் பாஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அது ஒன்றை ஒன்று ஈர்க்கும் நிகழ்ச்சி, இது விளக்கும் நிகழ்ச்சி. இதுக்கு தான் நம்ம என்ன கான்செப்ட் படிச்சோம்னா P of A union B equal to P of A plus P of B. ஞாபகம் இருக்கான்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், ஐ திங்க் 79th வீடியோ. இது ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சி. இதுவே ஈர்க்கும் நிகழ்ச்சினா P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B ன்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். அது ஈர்க்கும் நிகழ்ச்சி. இந்த விளக்கும் நிகழ்ச்சியில இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் வராது, ஏன்னா மீட்டிங் இருக்காது. சரிங்களா? அடுத்து P of E plus P of E bar equal to 1. இதுல E மற்றும் E இது ரெண்டுமே என்னென்ன அப்படின்னா நிரப்பு நிகழ்ச்சிகள். இப்பதான் பார்த்தோம், ஒண்ணுக்கு ஒண்ணு நிரப்பு நிகழ்ச்சி. இப்ப 10 பேர் இருக்காங்க கிளாஸ்ல, 4 பேர் பாஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 4 பேர் பாஸ் பண்றது P of E அப்படின்னா P of E bar அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் நிகழ்ச்சி. இப்ப P of E அப்படிங்கிறது 10 பேர் கிளாஸ்ல இருக்காங்க, 10 மெம்பர்ஸ்ல 4 பேர் பாஸ் பண்றாங்க. சரிங்களா? 4 பேர் பாஸ் பண்றாங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற 6 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு தானே இருக்கு. ஸோ அப்போ P of E வந்து 4ன்னு எடுத்தோம்னா P of E bar வந்து பாத்தீங்கன்னா 6. இது ஒன்றை ஒன்று நிரப்பும் நிகழ்ச்சி. ஒன்று முடிஞ்சா இன்னும் ஒன்று பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு 4 பேர் இருந்தா ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு 6 பேர் இருக்கும். சரிங்களா? ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக நடைபெறும் எனில் அது உறுதியான நிகழ்ச்சி. உறுதியான நிகழ்ச்சி நிகழ்தகவு 1. ஒரு நிகழ்ச்சி ஒருபோதும் நடைபெறாது அப்படின்னா அது வந்து நடைபெற இயலாத நிகழ்ச்சி, அதோட நிகழ்தகவுன்னு பாத்தீங்கன்னா 0. ஸோ இதோட ஐ திங்க் 9th புக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10th புக்கு பார்க்கணும். நம்ம சொன்ன ஆன்சர் எல்லாமே பின்னாடி புக்கில் எல்லாமே பேஜ் கம்ப்ளீட் ஆகிறப்போ உங்களுக்கு எல்லா ஆன்சருக்கையும் இருக்கும். ஆன்சரை செக் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேலண்டர் பார்க்க போகிறோம். இப்போ கேலண்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில ஹோம்ஒர்க் தர நோட் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா அடுத்த கேலண்டர் அப்படிங்கிறது தனி டாபிக், அதையும் தனியாக படிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டரில் ப்ராபபிலிட்டி, கேலண்டர் பேஸ்டு ப்ராபபிலிட்டி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் கேலண்டர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, there are 3 calculations. என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே, என்ன கிழமைன்னு சொல்லலாம், என்ன தேதின்னு சொல்லலாம், என்ன மந்த் அப்படின்னு சொல்லலாம், என்ன இயர் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து மொத்தம் ஒரு 4 கான்செப்டுக்காக காலண்டரை யூஸ் பண்றோம். இந்த காலண்டரை நம்ம இன்னும் டெப்தா படிச்சோம் அப்படின்னா இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நாட்காட்டி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். இது நம்ம பின்னாடி பார்ப்போம், ரீசனிங் டாபிக். நம்ம இப்போ பார்க்க போது நாட்காட்டின்ற டாபிக் கிடையாது. இப்போ அந்த கேலண்டர் பேஸ்டுல நமக்கான டாபிக் என்னன்னா ப்ராபபிலிட்டினா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க என்ன தெரிஞ்சுட்டு வரணும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி கேலண்டர்ல அடுத்த கிளாஸ் வரும்போது இது நான் கேட்குற கொஸ்டின்லாம் ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா நிகழ்தகவை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஒன் சாதாரண ஆண்டு, ஆர்டினரி இயர். ஆர்டினரி இயர்ல எத்தனை வாரம், வீக் எத்தனை, ஆட் டேஸ் எத்தனை. நெக்ஸ்ட் லீப் இயர். லீப் இயர்ல வீக்ஸ் எத்தனை வீக், ஆட் டேஸ் எத்தனை. இது ரெண்டையும் நீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த வந்து காலண்டர் டாபிக்கே போக போறோம். ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. ஒரு லீப் ஆண்டில், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஒரு லீப் ஆண்டில் 53 ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்க நிகழ்தகவு என்ன? ஒரு லீப் ஆண்டில் 53 ஞாயிற்றுக்கிழமைக்கான நிகழ்தகவு என்ன? So what is the probability of 53 Sundays in leap year? What is the probability of 53 Sundays in leap year? ஸோ உங்களுக்கான ஹோம்ஒர்க் 1 ஆர்டினரி கொஸ்டின், 2வது லீப் இயர், 3வது லீப் இயர்ல ப்ராபபிலிட்டி மாடல். ஸோ இப்போ அடுத்த கான்செப்ட்ல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டி பேஸ்ட் கொஸ்டின்ல கேலண்டர் பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கட்டு, கார்ட்ஸ்.
ஸோ அடுத்த கிளாஸ் வந்து ஐ திங்க் 82ல் கார்டும் ப்ராபபிலிட்டியும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ கார்டும் கேலண்டரும் இதை கம்ப்ளீட் பண்ணும்போதே ஒரு சில பால்ஸ் கொஸ்டின் இப்போயே உங்களுக்கு வந்துச்சு ஆல்ரெடி. பால்ஸ்னா என்னன்ற எக்ஸாம்பிள் 9th புக்லேயே பார்த்தோம்ல, அதுலேயே கவர் ஆகும். ஸோ இது இல்லாமல் அடுத்த பார்ட் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் வந்துடும். ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின். ஸோ இது மூணுமே வந்து ஐ திங்க் அடுத்த டாபிக்ல கம்ப்ளீட் பண்ணுவோம். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு கேலண்டர் டாபிக் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்த கிளாஸ் முடிச்ச உடனே வாட் இஸ் கேலண்டர் அப்படின்னு சொல்லி நாட்காட்டி கொஸ்டின், அதுல ஒரு 8 டைப் இருக்கு. அதான் இதை முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம்.